அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் நாங்கள் யாழ் நகரில் துண்டு பிரசுர விநியோகம் ஒன்றில் நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக நமக்கு தெரியும், இவ்வாறான இந்த தீர்மானகரமான ஒரு காலப்பகுதியில் இப்பிரதேசங்களில் உள்ள மக்களுக்கான சரியான தெளிவூட்டல்களை வழங்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது. காரணம், தற்பொழுது வர இருக்கின்ற இந்த ஜனாதிபதி தேர்தலானது ஒரு சாதாரண ஜனாதிபதி தேர்தலாக இதுவரை காலம் இந்த நாட்டில் இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலாக இருக்கப் போவதில்லை. நிச்சயமாக இந்த நாட்டின் ஒட்டுமொத்த தலைவிதியை மாற்றி எழுதக்கூடிய ஒரு ஜனாதிபதி தேர்தலாகத்தான் இது இருக்கும். காரணம், இந்த முறை தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் அனுகுமார் திசாநாயக தோழர் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான சந்தர்ப்பங்கள் மிகவும் அதிகமாக காணப்படுகிறது. மேலும் இந்த நாட்டில் இடம்பெற்ற ஊழல், மோசடி, வீண் விரயம், புலியான அரசியல் கலாச்சாரம், இனவாதம், புலியான பொருளாதார கொள்கை உள்ளிட்ட இந்த பல்வேறு தரப்பட்ட விடயங்களை மக்கள் நிராகரித்து ஒரு புதிய ஒரு அரசியல் பயணம் ஒன்றை மக்கள் ஆரம்பிக்க தயாராக இருக்கின்றார்கள். இந்த வேளையிலே பல்வேறு தரப்பட்ட திசை திருப்பல்கள் தற்பொழுது மக்கள் மத்தியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக வடக்கை பொறுத்தவரையிலே ஒரு பொது தமிழ் வேட்பாளரை நியமிப்பது தொடர்பான ஒரு கலந்துரையாடல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. மேலும் இன்னும் ஒரு புறத்தில் தென்னிலங்கையை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த வேளையிலே தேர்தல் இடம்பெறுமா இல்லையா என்கின்ற ஒரு நிலையற்ற தன்மை மக்கள் மத்தியிலே திட்டமிட்டு விதைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. எது எவ்வாறு ஆயினும் வடக்கை பொறுத்தவரையிலே நாங்கள் கூற விரும்பும் விடயம் இதுதான். அதாவது, இதுவரை காலமும் இந்த மக்களினை ஆட்சி செய்த, இந்த மக்களுக்கு தலைமை தாங்கிய இந்த அரசியல் தலைமைகள் மக்களை ஏமாற்றியதன் விளைவாக இவ்வாறான ஒரு தீர்மானத்திற்கு மக்கள் செல்ல நேர்ந்தால் கூட நாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. மாத்திரமல்லாமல் நிச்சயமாக தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் நாங்கள் ஒரு உறுதிமொழியினை நாங்கள் வழங்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம், தயாராக இருக்கின்றோம். அதாவது, இந்த மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் எமது ஆட்சி காலத்தில் ஒருபோதும் இழைக்கப்பட மாட்டாது. அதற்கான ஒட்டுமொத்த உறுதிமொழியினையும் நாங்கள் தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் நாங்கள் வழங்க தயாராக இருக்கின்றோம். மேலும் இன்னும் ஒரு புறத்தில் தென்னிலங்கையில் தற்பொழுது குறிப்பாக ரணில் விக்ரமசிங்க தலைமை தாங்கும் அந்த கட்சியினை சேர்ந்தவர்கள் மூலமாக பல்வேறு தரப்பட்ட போலி விடயங்கள் விதைக்கப்பட்டுக் கொண்டு வருகின்றன. குறிப்பாக அண்மையில் பாலித்த ரங்கபண்டார் அவர்கள், அதாவது அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித்த ரங்கபண்டார் அவர்கள் ஒரு விடயத்தினை கூறியிருந்தார். அதாவது, இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு பதிலாக சர்வஜன வாக்கெடுப்பு ஒன்று இடம்பெற இருக்கின்றதாக அவர் கூறியிருந்தார். அது மாத்திரமல்ல, அண்மையிலே இந்த ரணில் விக்ரமசிங்க அவர்களை சார்ந்த பல்வேறு தரப்பட்ட அரசியல் தரப்பினர் இந்த தேர்தலினை ஒத்திவைக்கக்கூடிய சட்ட சம்பந்தப்பட்ட விடயங்கள், அது மாத்திரமல்லாமல் பல்வேறு தரப்பட்ட விடயங்கள் தொடர்பாகவும் இவர்கள் பல்வேறு தரப்பட்ட கருத்துக்களை வெளியிட்ட வண்ணம் இருக்கின்றார்கள். எது எவ்வாறாயினும் சட்டபூர்வமாக எதிர்வரும் அக்டோபர் மாதம் ஜனாதிபதி தேர்தல் வர இருப்பது உறுதியான விடயம். அதாவது, தேர்தல் ஆணைக்குழுவிற்கான அந்த அதிகாரங்கள் இன்னும் சில வாரங்களில் கைமாற்றப்பட இருக்கின்றன. இவ்வாறான இந்த வேளையிலே இவ்வாறான போலி விடயங்கள் மூலமாக இந்த மக்களை திசை திருப்ப முயலும் இந்த விடயங்களாவது நிச்சயமாக இந்த தோல்வியின் வெளிப்பாடாகவே காணப்படுகின்றது. மேலும் இன்றைய தினம் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் வெளியிட்ட செய்தி ஒன்றையும் இணையதளங்களில் காணக்கூடியதாக இருந்தது. அதாவது, ரணில் விக்ரமசிங்க அவர்களின் உள்தரப்புகளில் இருந்து மேலும் இந்த ஜனாதிபதி தேர்தலையும் பாராளுமன்ற தேர்தலையும் ஒத்திவைக்கும் முகமாக பல்வேறு தரப்பட்ட வேலை திட்டங்களில் ஈடுபட்டு கொண்டிருப்பதாக அவர் சந்தேகிக்கின்றார் என்ற விடயம் கூட இன்றைய தினம் வெளியாக இருக்கின்றது. ஆகவே இவ்வாறு இந்த அரசியல் தரப்பினர் தொடர்ந்து இந்த மக்களை திசை திருப்பி, மக்களை ஏமாற்றி, மக்களை மீண்டும் துன்புறுத்த செய்யும் இந்த செயற்பாடுகளாவது நிச்சயமாக அவர்களது தோல்வியின் வெளிப்பாடாகவே அமையும். ஆகவே தேசிய மக்கள் சக்தியின் ரீதியில் நாங்கள் நிச்சயமாக இவற்றை நாங்கள் நிராகரிக்கின்றோம். மாத்திரமல்ல, நிச்சயமாக மக்கள் இதற்கான தகுந்த பாடத்தினை போட்டுவார்கள் என்ற விடயத்தினையும் நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். ஆகவே எதிர்வரும் தேர்தலில் நிச்சயமாக இந்த நாட்டில் ஒரு பாரிய அரசியல் முறைமை மாற்றம் ஒன்றை மக்கள் எதிர்பார்த்து வண்ணம் இருக்கின்றார்கள். அந்த முறைமை மாற்றத்துடன் இந்த யாழ் நகர மக்களையும் ஒன்று சேர்ந்து கொள்ளுமாறு நாங்கள் அழைப்பு விடுக்கும். துண்டு பிரசுர இந்த விநியோகமானது தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆகவே மீண்டும் ஒரு முறை இங்கு வருகை தந்திருக்கும் உறவினர் அனைவருக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு இந்த மாற்றத்திற்கான பயணத்தில் நாங்கள் அனைவரும் அணிவகுப்போம் என்ற விடயத்தையும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. யாழ் நகரில் ஒரு துண்டு பிரசுரத்தை விநியோகித்துள்ளோம். அதன் துண்டு பிரசுரத்தின் நோக்கம் இந்த நாட்டை கட்டியெழுப்புவது எவ்வாறு என்று மக்களை தெளிவுபடுத்தும் ஒரு துண்டு பிரசுர விநியோகம், மக்களை தெளிவுபடுத்தும். இந்த தருணத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டுவோமானால் நாட்டில் அனைத்து மக்கள் மத்தியிலும் ஒரு மாற்றம் தேவை என்ற ஒரு சிந்தனை கருப்பொருள் உருவாகியுள்ளது. அது தமிழ் மக்கள் மத்தியிலும் தென்னிலங்கை சிங்கள மக்கள் மத்தியிலும் இப்போது கருப்பொருள் ஒன்று எழுந்துள்ளது. மாற்றம் தேவை. இந்த 76 ஆண்டுகால ஆட்சியை அடித்து விரட்ட வேண்டிய ஒரு கடற்பாட்டுக்கு மாற்றத்தை சிந்திப்பதன் ஊடாக இன்றைய மாற்றத்தை வழங்கக்கூடிய ஒரு சக்தியாக தேசிய மக்கள் சக்தி இன்று திகழ்ந்து வருகிறது நாட்டில். இதன் நிமித்தமாக நான் யாழ் மக்களுக்கு நாங்கள் சொல்லுகின்றோம்,
இம்முறை தேர்தலில் அணிதிரள வேண்டும் தேசிய மக்கள் சூழ என்று நாங்கள் வேண்டுகின்றோம். இதே ரணில் விக்ரமசிங்க தான் யாழ்ப்பாண நூலகத்தை எரித்தார். அதன் நிமித்தமாகத்தான் தமிழ் மக்கள் வேறு திசையை நோக்கி தள்ளப்பட்டார்கள். வாக்கின் மீது இருந்த நம்பிக்கையை செயலிழங்க வைத்தார் ரணில் விக்ரமசிங்க. இதன் காரணமாக இம்முறை தேர்தலானது உணர்வு சார்ந்த அரசியலை தவிர்த்து தென்னிலங்கையில் உணர்வு சார்ந்த அரசியல் தான் இதுவரை காலம் இருந்தது. வடபகுதியிலும் என்ன காரணம் என்றால் அரசியல்வாதிகளுக்கு இலகுவான விடயம் உணர்வு சார்ந்த அரசியலை பயன்படுத்தி தாங்கள் இருப்புகளை தக்க வைப்பது. இம்முறை தேர்தலானது உணர்வு சார்ந்த அரசியலை விட்டு அறிவு சார்ந்த அரசியலை சிந்திக்க வேண்டிய கடற்பாடு இரு இனங்களுக்கும் இருப்பதை இட்டு நாங்கள் இந்த தருணத்தை சிறந்த முறையில் பயன்படுத்தி மக்களுக்கான நலனை பெற்றுக் கொடுக்க வேண்டிய கடற்பாடு இருக்கிறது. இதன் காரணமாக யாழ் மக்கள் அனைவரும் தேசிய மக்கள் சக்தியையுள்ள அணிதிரள வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம். தேசிய மக்கள் சக்தி அன்புகுமார்.